அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ் கண்டிஷன். தலை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப கஷ்டப்பட்டு மகான்சியாய், அதாவது ரொம்ப மேல் உழைப்பு, அதாவது ரொம்ப உடம்பை வருத்தி வேர்வை எடுக்கிறது சும்மா லேசிப்பட்ட காரியம் இல்லை. வேர்வை எடுக்கிறதுக்கு வந்து மிச்சம் கஷ்டப்படணும். உடலை வருத்தி வேலை செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து வியர்வை வரும். லேசியில் வந்து வியர்வை வராது. அப்படி வேர்வை வரணுமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? உடம்பு நல்லா வருத்தணும். இப்போதைக்கு இந்த ருத்தூபா அதுக்கெல்லாம் வழி வைக்கல. என்ன செய்யுது? ஒரு குறைஞ்சது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes. இப்போ நான் இந்த வீடியோ போடுற அந்த கேப்லேயே கூட நம்ம இதை ட்ரையல் பார்க்கலாம். இப்போ எனக்கு எந்த வேர்வையும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருக்கிறேன். சரியா? அப்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு மேல் உழைப்பையும் போடாமல், நம்ம கஷ்டப்படாமல், எதுவும் வெயிட் தூக்காமல், ஏன் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கூட நம்ம நடக்காமல் ஒட்டோவா நம்மளுக்கு வந்து உடம்புல வேர்வை வருது. அதற்கான காரணம் ஈரப்பதம் காற்றில் அதிகமாக இருக்கிறதால காற்றினுடைய தன்மை வந்து உடம்புடைய அந்த ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. அப்போது உடம்பு வந்து காயாது. ஈரப்பதம் வெளியிலையும் இருக்கிறதால உடம்புல அந்த ஈரப்பதத்தினுடைய காற்று பட நம்மளுடைய உடம்புல வந்து ஈரப்பதம் சேரும்போது அந்த தண்ணீர் வெளியாகிட்டே இருக்கும் உடம்புல. அதாவது இந்த ஈரப்பதம் ஆல்ரெடி வெளியில காற்றுல வந்து நீர்த்தன்மை இருக்குது. அந்த நீர்த்தன்மை உடம்புக்குள்ள சேராம வேர்வை வந்து அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கும். அதுக்குத்தான் வந்து இந்த ருத்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ருத்தூபாவுடைய அரபு நாடுகளில் முக்கியமாக இந்த ருத்தூபா வரதுக்கு முக்கியமான காரணம் அரபு நாடுகளில் பேரிச்சம்பழம் வந்து பழுக்கிறதுக்காகத்தான் ருத்தூபா வந்து வாருது. இப்போ இந்த ருத்தூபா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலாகவும் சிலருக்கு மாறி இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும். இப்போ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் விடிய காலையில் சாதாரணமாக காலை நியூஸ் காலையில் போடக்கூடிய செய்தியை நான் வந்து சரியா எத்தனை மணிக்கு போடுறேன்? 12 மணி தாண்டி, அதாவது 1 மணி அப்படி இருக்கும் நான் அந்த செய்தி போடும்போது. ஏன் என்ன காரணம் பாருங்க, மாஷா அல்லான்னு இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நான் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வேர்வை வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. வேர்வை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. ருத்தூபாவில் பாபா வந்து ஜமியாவில் ஒரு இடத்துக்கு போனவர். அங்கே கடைசியில் அங்கே வேலை முடியலை அப்படின்றதால அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போயிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போறாரு. நடந்து போனவர் சாதாரண ஒரு 10 நிமிஷம் தூரம். வண்டி வந்து வராது, இதாராக்கு போகணும், ஜமியாவுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு. அப்போ என்ன செஞ்சிருக்காரு? சுற்றி அப்படியோ ஜமியாவை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியோ நடந்தே உள்ளே போயிருக்கிறாரு. நான் அப்போ சைடில் வண்டி போட்டு நான் நின்னது, என்கிட்ட சொல்லலை அவர். அதுக்கப்புறமா கடைசியாக வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நான் பார்க்குறேன் ரொம்ப டயர்டாகி வேர்த்து போய் ரொம்ப டயர்டாகி வராரு. அப்போ உடனே என்ன செஞ்சேன், வண்டியில் நல்லா ஃபுல்லாக ஹை ஏசியை டாப்பில் வச்சு ஆல்ரெடி வண்டி ஸ்டார்டில் இருந்தது, கூலாகவே இருந்துச்சு, வந்து கிளினிக்ஸ்லாம் கொடுத்தேன். தொடச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வண்டியில் இருந்தார். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டார். போன அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே, அதாவது அன்னைக்கு மகரிப் டைமே டயர்ட் ஆகினதுக்கு அப்புறமா டயர்ட் ஆகினதுக்கு அப்புறமா அன்னைக்கு விடிய காலையில் அதாவது குறைஞ்சது ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும். சுபஹ் தொழுகைக்காக, ஃபஜ்ர் தொழுகைக்காக எந்திரிச்சவர் முடியலை. அவருக்கு தலை வந்து 2 சைடும் வந்து ரொம்ப வலிக்குது, தலைக்குள்ள பிசைகிற மாதிரி இருக்குது. இன்னும் எத்தனையோ சொன்னாரு, நெஞ்சு வந்து மூச்சு விட முடியலை, ஒரு மூச்சு திணறலா இருக்குது, ஏதோ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது அப்போ நான் என்ன செஞ்சேன், உடனே ஜாபர் ஹாஸ்பிட்டல், ஷோதா ஜுனூப் சுராவில் இருக்கிற ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செக்அப் பண்ணி செயலைன்லாம் போட்டு கிளியர் பண்ணிட்டாங்க.
அதுக்கு அந்த நாள் தான், அதே நாள் எங்க வீட்டு பணிப்பெண் இப்போ இதால போனாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஆல் பர்ஃபெக்ட், ஆல் ரைட், நடக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஓகே, கம்ப்ளீட் ஆல் ரைட். அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, வெளியில இப்போ எங்களுடைய இந்த முன்னாடி இந்த இருக்கிற வழியில இங்க பலுவா இருக்குது, இந்த இருக்கிற இடத்துல வந்து நாங்க பைப்பும் இங்கே இருக்கிறதால ஹோஸும் இந்த இடத்துல தண்ணி அவுட்டேஜும் இருக்கிறதுனால இங்க வந்து நாங்க என்ன பண்ணோம், இந்த கசாலா அதாவது வாஷிங் மிஷினை வந்து இதுல செட் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ வாஷிங் மிஷின் இந்த இடத்துல இருந்தா ரொம்ப ஈஸிந்து. அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து உடஞ்சதால, இந்த பக்கத்து வீடு கட்டுறதால இந்த இடம், இந்த சுவர் வந்து உடஞ்சிச்சு. அதனால இந்த சுவர் வந்து திருப்பி கட்டும் போது ஸ்பேஸ் கம்மி ஆகிடுச்சு. முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு ஸ்பேஸ், இது வந்து இன்னும் கம்மி ஆகிடுச்சு. அதனால இப்ப மாமா வீழ்ச்சி ஆறது இதெல்லாம் தள்ளும் போது இந்த இடத்துல அந்த கசாலா அதாவது வாஷிங் மிஷினை வச்சா இந்த கேப்ல இடம் போடாது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், வெளியில அந்த பக்கம் ஆப்போசைட்ல ஒரு சின்ன மக்சன் இருக்குது, சின்ன ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டோம். அப்போ அந்த வெளியில இழுத்து போட்டு அங்க அந்த சைட்ல ஆப்போசைட்ல இருந்து தான் அவங்க வந்து துணிகள் துவைக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில சாதாரணமா கிடந்தது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து இந்த ருத்துபாவில் நின்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் அதே மாதிரியே ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அடுத்ததா அவங்களுக்கும் அவங்களுடைய மருந்துகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில், இது கடைசியில் அட்டாச் பண்றேன். இப்போ 3ஆவதா பாபாவுடைய மகன். நான் இந்த இடத்துல குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய ரூம் கதவை இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரூம் கதவால வெளியில என்னுடைய ரூம்ல இருந்து ஏசி எடுத்து இந்த காத்து வந்து இந்த ஃபேனால எனக்கு தருது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அளவுக்கு கூலா இருக்குது, அதனாலதான் இந்த இடத்துல நிக்கிறேன். இல்லாத பட்சத்துல நிக்க முடியாது, அவ்வளவு ஹீட்டா இருக்குது. அதனாலதான் நான் பயம் இல்லாம கொஞ்சம் நிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுல வந்து ஏசி காத்து வருதுன்னு. ஏன்னா அப்புறம் நீங்க திட்டுவீங்களே நிறைய பேரு, அப்ப நீ வெளியில நிக்கிற தம்பி, அடுத்தது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக போறியான்னு. அதனால ஏதோ இந்த பக்கம் வர காத்தால கொஞ்சம் ருத்துபாவுடைய தாக்கம் குறைவா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்னைக்கு பாபாவுடைய மகன், 3வது மகன் வந்து எதுல வேலை பார்க்கிறாருன்னா உசாரத்துல அஷால். பாருங்க, இந்த ஏசி காத்துக்கு படுறதுக்கு நின்றுமே இப்படியே இருக்குது. இதே நான் ரோட்டுக்கு போனேன்னா இதை விட அதிகமா இருக்கும். அவர் வந்து பணி அமைச்சகத்துல, அதாவது ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த உசாராவில் வேலை செய்யறாரு. அப்ப ரோடு வந்து சுரபி காத்துல எங்க ரோடு போடுறாங்கன்னு சொல்லி அந்த கடல் ஓரமான ஏரியாவில் ரோடு போடுறாங்கன்னு அங்க விசிட்டிங் போயிருக்காங்க. போய் கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 ஹவர் வந்து வெளியிலே நின்றுருக்குறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போய். அப்ப அந்த 6 ஹவர் நின்னதுல ஃபுல்லாவே நல்லா வேர்த்து உடம்பெல்லாம் ஃபுல்லாவே நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ட்ரெஸ் கூட நனைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு வேர்வை ருத்துபா. இன்னைக்கு பார்த்தா அவரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீரியஸ் கண்டிஷன். தலை வந்து கொஞ்சம் அவருக்கு ஃபால் டவுன் ஆகி விழுந்திருக்கிறாரு, அதாவது தலை வந்து சரியான இது இல்லை, இப்படி நிறைய வருத்தங்கள். அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷனா இருக்குது. இந்த ருத்துபா காலநிலை வந்து பலருடைய உயிருக்கு கூட ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு காலநிலையாக மாறி இருக்குது. அதனாலதான் இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தயவு செய்து ரொம்ப கவனம், யாரும் ருத்துபாவில் அதிக நேரம் இருக்காதீங்க. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணமே அதான், ஏன்னா நடந்த சம்பவங்களை தெளிவா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடியே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், டோன்ட் வரி. ஆனால் தெரிஞ்ச இதை வந்து ஃபுல்லா பாக்குறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். ருத்துபாவில் பாருங்க, சாதாரண கொஞ்ச நேரம் வெளியில நின்னாலே, அதுவும் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபேனுக்கு கிட்ட நிக்கிறேன். ஃபேன் வந்து எனக்கு காத்து தந்துகிட்டே இருக்குது, என்னுடைய ரூம்ல இருந்து டைரக்டாவே காத்து வந்துகிட்டே இருக்குது, ஏசி காத்து. பாத்ரூம் கதவு, ரூம் கதவு எல்லாமே ஓப்பன்ல இருக்குது, ஏசி காத்து டைரக்டா வந்துட்டு இருக்குது. அப்படி ஏசி காத்து வந்தும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வேர்க்குது. இதே நான் ரோட்டுக்கு போனேன்னா உடனே என்னுடைய டிஷர்ட் கூட இதாகிரும். என்னுடைய டிஷர்ட்டே வந்து இப்போ பாருங்க, டிஷர்ட்ல எல்லாம் வேர்வை இல்லை, நல்லதா இருக்குது டிஷர்ட். ஆனா இதே வந்து என்னுடைய வெளியில நின்னா டிஷர்ட்டே நனைஞ்சிடும், அந்த அளவுக்கு ருத்துபா இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. எல்லாம் இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இது ஒரு அவேர்னஸ் பதிவாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். ரொம்ப கவனம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.
இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு போட்டுனா ஒரு நேரத்துக்கு அது மாதிரி போட்டால் சரியாக இருக்குது ஒரு நைட்டுக்கு அது மாதிரி அதே மாதிரி அது ஒரு மாத்திரை மட்டும்